தேதி குறித்து மார்ச் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் ஆணையம் அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேதிகள் வரும் மார்ச் முதல் அல்லது இரண்டாம் வாரம் அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலானது தற்பொழுது தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையாளர்களாக பணியாற்ற உள்ள அதிகாரிகளுக்கான அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் அந்த கூட்டத்திற்கு பிறகு பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு என்பது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தேர்தல் ஆணையத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சுற்றுப்பயணம் முடிந்து வரைவு அந்த பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்ட பிறகு மார்ச் முதல் அல்லது 2ஆம் வாரத்தில் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது நடைமுறைக்கு வரும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. குறிப்பாக மாநிலங்களுடைய அந்த ஒரு அளவிற்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப 10 முதல் 15 IAS அதிகாரிகள் மற்றும் 10 IPS அதிகாரிகளையும் அவர்கள் பார்வையாளர்களாக நியமனம் செய்து மாநிலத்தினுடைய உள்துறை செயலாளர் தலைமையிலான அந்த ஒரு கட்டுப்பாட்டில் அந்த அதிகாரிகள் இயங்கும் வகையில் முதற்கட்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையமானது மேற்கொண்டு வருகிறது. அதற்கான ஒரு அறிவுறுத்தல்கள் மற்றும் ஆலோசனைகள் என்பது வரும் 4 மற்றும் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ள அந்த கூட்டத்தில் வழங்கப்படவிருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு திட்டம் என்பது வகுக்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அந்த தேர்தல் தேதிகள் என்பது அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் மார்ச் முதல் அல்லது 2ஆம் வாரத்தில் தேர்தல் தேதிகள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.